என்னதான் நம்ம நாடு வளர்ச்சி பாதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நியூஸ் சேனல்ஸும் சரி, அப்புறம் நியூஸ்லயும் சரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம். அதாவது ஜிடிபி இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த நாட்டு கூட இம்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது இவ்வளவு ஜிஎஸ்டி வருமானம் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறையவே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு முக்கியமான நாடு கூட ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அதனால இந்த ஒப்பந்தம் நல்லபடியா நடந்தனால இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கும். இதனால இந்தியாவோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும். டெக்னாலஜியும் சரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்தியாவில் இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இந்தியாவோட வளர்ச்சி பாதை நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம்னா நாட்டின் முதுகெலும்புன்னு அப்படி பேசப்படுற அந்த விவசாயத்தோட நிலைமை நல்ல முறையில் தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அது இன்னும் சீரழிஞ்சு போயிட்டு மோசமான நிலைமை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதான் ரொம்ப உண்மையான கவலைக்கிடமான ஒரு விஷயம். இதுக்கு முக்கியமா காரணங்கள் எதுவும் பார்க்கும்போது பாப்புலேஷன், நிறைய சூழ்ச்சிகளும் நிறைய காரணங்களும் இருக்கு. பட் முக்கியமான காரணம் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது முக்கியமா அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இடங்கள் தேவைப்படுது. மக்கள் தங்குறதுக்காக இடங்கள் தேவைப்படுது. ஸோ அந்த டைம்ல எந்த பிசினஸ் ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்குன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு. இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே இந்த வீடை இடிச்சுட்டு பிளாட் போடுவாங்களா அப்படிலாம் கிடையாது. இந்த மழை வெள்ளத்தினால அப்ப இயற்கையினால சீரழிஞ்சு பாத்தீங்களா, அந்த வயல்லாம் சீரழிஞ்சு புல்லெல்லாம் முளைச்சிடும். ஸோ அந்த புல்லை கரெக்டான முறையில் சீரமைச்சு மறுபடியும் வயலை ஆக்குறதுக்கு வருமானம் இல்லாமல் அந்த இடம் அப்படியே கிடப்பிலே கிடக்கும். ஸோ நீ 1 மாதம் 2 மாதம் கழிச்சு திருப்பி அந்த இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாட் போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரிகள் அப்புறம் குளங்கள் இதெல்லாம் அழைக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் பிளாட்ஸ் அதிகமான முறையில் போடுறதுனால ஏற்கனவே இருக்க அந்த விவசாயத்தோட நிலைமை இன்னும் கொஞ்சம் அழிஞ்சிட்டே வரதான் நம்ம கண்கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, ஓகே, இது அப்படியே விட்டலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே சாப்பாடும் தண்ணி ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடுலேயே ஓகே நான் இறக்குமதியாகவே பண்ணி தீர்த்துப்பேன் அப்படின்னு ஒரு நாடு முடிவெடுத்துச்சுன்னா அதுவும் முடியாது. இப்போ பெஸ்ட் உதாரணம் என்ன சொன்னால் ஈரானுக்கும் யூஎஸ் நடக்கிற ஒரு போர்னால நம்ம நாடு எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, அப்படியே இம்போர்ட்ஸ் நம்பியே எல்லாரும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விவசாயத்தோட அதாவது விவசாயிகளோட நிலைமை என்ன? அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நபராக இருக்கலாம். உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை பறி போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கஷ்டமான சூழ்நிலை தான். பட் இருந்தாலுமே இன்னொரு கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கான சூழ்நிலை அமையலைன்னா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பாக என்ன இருக்கும்னா விவசாயம் தான் இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமே கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கல. அந்த ஒரு கவலைக்கிடமான விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த விவசாயத்தை மீட்டெடுக்க என்ன பண்ணலாம்? விவசாயம் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். அது இயற்கை மூலமாகவே மேம்படுத்தி சில விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான முயற்சியை எடுத்து இயற்கை மூலமாகவே இந்த விவசாயத்தை மேம்படுத்துகிற முயற்சியில் இறங்குறாங்க. ஸோ அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சரியான பதிலும் கிடையாது. சரி, ஓகே, இந்த ஏஐன்னு ஒன்று இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்குள்ளேயும் மினிமம் ஒரு 2 தடவை ஆச்சு இந்த ஏஐன்னு வேர்டை நீங்கள் காதில் கேட்காம இருக்க மாட்டீங்க. ஒரு ராக்கெட் சைஸ்ல இருந்து ஒரு மேனேஜருக்கு ஒரு சாதாரண மெயில் அனுப்புற வரைக்கும் இந்த ஏஐயோட பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஏஐ வச்சு இந்த விவசாயத்தை மேம்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சாத்தியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரோட இந்த எண்ணங்கள் எப்படி போகுதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இங்கே இருக்குது, விவசாயம் இங்கே இருக்குது. ஸோ ஏஐ அப்படி எடுத்தாலே ரோபோட்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி விவசாயத்துக்கு எப்படி சம்மந்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட எண்ணங்கள் தாறுமாறாக போயிட்டு இருக்கும். பட் அந்த ஏஐ மூலமாக அந்த விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சியும் அதுக்கான பங்களிப்பு உலக அளவிலும் சரி முக்கியமாக இந்தியாவிலும் சரி நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றின சில முக்கியமான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயத்தை பற்றின சில முக்கியமான விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா விவசாயத்தை பற்றின விழிப்புணர்வு கண்டிப்பாக எல்லா மக்கள்கிட்ட போய் சேரணும். வீடியோக்குள்ள போகலாம். இப்படி பாதிக்கப்படுற விவசாய நிலங்களை நம்ம மீட்டெடுக்கிறதுக்காக 2 வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா இன்டெலியாஸ், அதாவது பிரைவேட் லெவல் குளோபல் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இது 2002 ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் பாப்புலேஷன் இருக்குல்ல 2050க்குள்ள எந்த அளவுக்கு போகும் பார்த்தீங்கன்னா 1000 கோடி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2050 167 கோடிலேருந்து 170 கோடி வரை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி பாப்புலேஷன் வேர்ல்டு லெவலில் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது எந்த செக்டாருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த செக்டார் இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர் செக்டார், அதுக்கு தான் ரொம்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கன்சியூம் பண்றதுக்கு சாப்பாடு தேவை. ஏன்னா ஆட்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு கன்சியூம் பண்றதுக்கு சாப்பாடும் தண்ணியும் தேவை. ஒரு பக்கம் லேண்டோட நிலைமை அந்த நிலத்தோட அந்த ஆக்கிரமிப்பு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 வழிமுறைகள் இவங்க சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மறுபடியும் லேண்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணி அதில் கல்டிவேஷன் அதை பயிரிடுவாங்களே அந்த மாதிரி கல்டிவேஷன் அந்த ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணால் கன்சியூம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியமாகிறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா மறுபடியும் ஆக்கிரமிச்சதை மறுபடியும் எல்லாத்தையும் பில்டிங்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் லேண்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ ஓகே, இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏஐ இருக்குல்ல, ஏற்கனவே இருக்கிற விவசாய நிலத்தில் இந்த ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டான முறையில் நம்ம கல்டிவேஷன் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி இருக்கிற அந்த நிலத்தை வச்சு விவசாயத்தை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியும் இவங்க சொல்றாங்க. இந்த ஏஐ யூஸ் பண்ணி இந்த விவசாயத்தை எப்படி கொண்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம்.
ஃபியூச்சர் ஃபார்மிங் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிளே புக், ஒரு டீட்டெயிலான ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வந்து எதுக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏஐ மூலமா விவசாயத்தை எப்படி இந்தியாவில் ஃபியூச்சரில் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வந்து யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரொஃபசர் அஜய்குமார் சூட். ஸோ இவர் யார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். இவர் வந்து எப்போ வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, அக்டோபர் 2025. இந்த ரிப்போர்ட்ல உள்ள டேட்டா படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எவ்வளோ ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னா, மோர் தென் 150 மில்லியன் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இந்த 150 மில்லியன் ஃபார்மர்ஸ்ல வந்து 52% ஃபார்மர்ஸ் வந்து, அதாவது விவசாயிகள் வந்து கடனில் தான் இருக்காங்க சொல்லி இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இந்த விவசாயில 85% வந்து ஸ்மால் ஸ்கேல் விவசாயிகள், அதாவது ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது கொஞ்சம் நிலம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. அவரேஜா ஒரு விவசாயிக்கு வந்து எவ்வளவு லேண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 2.67 ஏக்கர் நிலம் தான் இருக்கு. இந்த விவசாயிகள் வச்சிருக்க நிலம் இருக்கு பாத்தீங்களா, அதுல 30% வந்து மோசமான நிலைமையில தான் இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 2080 என்ன ஆகணும் அப்படின்னா, இந்தியாவில் இந்த பயிர்கள் வந்து விளைவிக்கிறாங்களே, ஸோ விளைவிச்சு இந்த அரிசி கோதுமை இந்த மாதிரி அவுட்புட் வருது பார்த்தீங்களா, இது எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 40% டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய விதமான சூழ்ச்சிகள் காரணங்கள் இருந்தாலுமே முக்கியமான காரணங்கள் வந்து எதுவாக பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச். அதாவது வந்து நாட்டில் வந்து வெப்பமயமாதல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, வெப்பம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, CO2 வந்து எமிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த பருவமழை வந்து மாறி மாறி வரதுனால இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது. இந்த விவசாயத்தோட ஆண்டு வருமானம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, சராசரியாக வெறும் $1500 தான். விவசாயம் வந்து இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து 42% அந்த பாப்புலேஷன் வந்து விவசாயத்தில் இறங்கி அதோட ஜிடிபியோட பங்களிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18% தான் இருக்குது. இப்படி என்னெல்லாம் வந்து இவ்வளோ முயற்சிகள் பண்ணி அதோட பங்களிப்பு இந்த அளவுக்கு இருந்தாலுமே அந்த விவசாயம் வந்து கிளைமேட் சேஞ்ச்னாலையும் அப்புறம் வந்து நிலம் ஆக்கிரமிப்புனாலையும் விவசாய நிலத்தில் ஏதோ பாதிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கான இழப்பீடு இல்லாமல் போயும், சரியான முதலீடு இல்லாமல் போய், இந்த மாதிரி நிறைய காரணங்களால அந்த அக்ரிகல்ச்சர் செக்டரை வந்து பயங்கரமான ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கு. 2021 டேட்டா படி 97.85 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இந்தியாவில் பாதிப்படைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இவங்க டேட்டா படி பார்த்தீங்கன்னா 2050 ஓவராலாக இந்த பூமியில் உள்ள மேலே உள்ள டாப் சாயில் சொல்லுவாங்க, இந்த கிரவுண்ட் லெவலில் நிலப்பரப்பில் இருக்குல்ல அந்த சாயில் இருக்குல்ல, அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ரிஸ்கியான நிலைமையாக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அளவில் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 30% அந்த சாயில் கண்டிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சிகளோட தொல்லை வேர்ல்ட் லெவலில் பார்க்கும்போது 40% அந்த பயிர்கள் இருக்குல்ல, அதாவது விளை வச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த அரிசி கோதுமை அந்த வெஜிடபிள்ஸ் காய்கறி எல்லாமே லாஸ்ட்டாக அவுட்புட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த அவுட்புட்டில் 40% அந்த பயிர்கள் வந்து இந்த பூச்சிகள்னாலே பாதிக்கப்பட்டிருக்கு. 2015 இந்தியாவில் கிட்டத்தட்ட $36 பில்லியன் மதிப்பிலான அந்த கிராப்ஸ், அதாவது இந்த பயிர்கள் இருக்குல்ல, அது எதால மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பூச்சிகளால் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட சவால்கள் அப்புறம் ஏகப்பட்ட பாதிப்புகளை வந்து இந்த ஏஐ மூலமா முயற்சி பண்ணி அதை எப்படி மேம்படுத்தலாம், அதுக்கான முயற்சிகள்லாம் இப்போ வேர்ல்ட் லெவலையும் இந்தியா லெவலையும் நடந்துட்டு இருக்கு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி 2025 இவங்க டேட்டா படி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் இந்தியா வந்து இந்த ஏஐ சம்மந்தம் விஷயத்தில் எத்தனை இடத்துல இருக்குது பார்த்தா 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து இந்த ஏஐ வந்து எதுக்கு விவசாயத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த முதலீடு செலவு இருக்குல்ல அதை குறைச்சிட்டு இந்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக முக்கியமான காரணத்துக்காக தான் வந்து இந்த ஏஐ வந்து விவசாயத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ மெயினாக வந்து இதுக்கான பைலட் ப்ராஜெக்ட் எல்லாமே இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படி கேட்டீங்கன்னா, முக்கியமாக கோயம்புத்தூரில், அது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஃபார்ம் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, பார்ட்னர் சொல்லலாம், அப்புறம் டைரக்டர் சொல்லலாம், விவசாயியான ராஜரத்னம் கனகராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு சோலார் சென்சார் யூஸ் பண்ணி, அது மெயினாக எதுக்காகனா அந்த சாயில் கண்டிஷன், அதாவது இந்த மண்ணோட தரம் எப்படி இருக்கும், இந்த இடத்துல எவ்வளோ விளைச்சல் வைக்கலாம், எவ்வளோ வந்து விதைகளை வந்து பயிரிடலாம், அந்த மாதிரி வந்து எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த சோலார் சென்சார் மூலமாக கலெக்ட் பண்ணி மெசேஜுக்கு நார்மலாக வந்து மொபைல் பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்க ஃபோன்லேயே பார்க்குற மாதிரி வசதியை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3500 விவசாயிகளுக்கு இது மூலமா கொண்டு சேர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு ஏஐ பேஸ்ட் ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு எதெல்லாம் சேவ் பண்ணிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 கோடி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இவர் சேவ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1,75,000 கிலோ வாட் அவர், அதாவது எனர்ஜி இருக்குல்ல, அதையும் சேவ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 20,000 டன்ஸ் ஆஃப் CO2 எமிஷனும் இப்படி ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது கம்மி ஆயிருக்காகவும் டேட்டாவும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா டெல்லியில் நடந்துச்சு பாத்தீங்களா ஏஐ சமிட் 2026, அந்த சமிட் 2026 டேட்டா படி ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல தான் இந்த கோயம்புத்தூர்ல இந்த ஃபார்ம் அகெயின் கம்பெனி பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானாலையும் வந்து இதே மாதிரி வந்து ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,000 விவசாயிகள் இருக்கு.
அதாவது எந்த மாதிரி விவசாயிகள் அப்படின்னா அந்த மிளகாலாம் விளைவிப்பாங்களே அந்த மாதிரி விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அடுத்த சீசன்லேயே கிட்டத்தட்ட 21% அதாவது விளைச்சலில் வந்து 21% வந்து இன்க்ரீஸ் ஆனதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த பெஸ்டிசைட்ஸ் இருக்குல்ல, அந்த பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறதுல எவ்வளோ சதவீதம் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9% டிக்ரீஸ் ஆனதாகவும் ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து இந்தியாவில் பல இடங்களில் வந்து பைலட் ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் வந்து ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணி இந்த விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்ண வழிமுறைகள் வந்து நிறைய இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஏஐ வச்சு விவசாயத்தை மேம்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல முக்கியமான ஒரு 5 முக்கியமான குழுக்கள் இருந்திருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் அண்ட் டெக் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அக்ரி பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து இந்த ஃபார்மர், அப்புறம் விவசாயம் சங்கமும் அவங்க சார்ந்த ஒரு குழுக்கள் அவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து கல்வித்துறை. இந்த 5 முக்கியமான குழுக்கள் வச்சு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இதில் வந்து இந்த ஸ்டார்ட் அப் அண்ட் டெக் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த கூகுளில் போயிட்டு படித்து பார்க்குற அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக கிடையாது. பட் எல்லாருமே யூடியூப்ஸ் பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் மொபைல் இருக்குது, கண்டிப்பாக யூடியூப்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த யூடியூப் மூலமாக வந்து இந்த ஏஐ பற்றின விழிப்புணர்வு கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படி வந்து அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விவசாயிகளுக்கு இந்த பயம் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து ட்ரெடிஷ்னலாகவே மெத்தட்லாம் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து ஒரு ஏஐ மூலமாக யூஸ் பண்ணும்போது வந்து அந்த பயம், அதை பற்றின ஒரு பயம் வந்து நிறையவே இருக்குது. இதை போக்குறதுக்கு இந்த விழிப்புணர்வு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அக்ரி பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அந்த விவசாயிகள் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த விலை மலிவான அந்த கிராப்ஸ், அந்த பயிர்களுக்கான அந்த விதையை யூஸ் பண்றதுனால குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆன முறையில் இருந்தாலுமே பட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது, தரம்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், அப்பதான் வந்து இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் நம்ம விவசாயத்தை கொண்டு போக முடியும்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் இடப்பட்ட நடக்குது பார்த்தீங்களா, ஒரு விவசாயி வந்து விளைய வைக்கிறாங்க, அந்த அப்படியே விளைவிக்கிற பொருளுக்கு வந்து அவங்களால விலையை நிர்ணயிக்க முடியாத ஒரு மோசமான நிலைமை தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. இதை வந்து சரி செய்யணும்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஸோ மெயினா இதற்கான விழிப்புணர்வு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம விளைவிக்கிற பொருளுக்கான மார்க்கெட் தற்போதைய டிமாண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே இவங்க வந்து சரியான முறையில் வந்து அந்த பொருட்களை விற்கலாம். அப்படி விற்கும் போது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இவங்களுக்கும் நல்ல வருமானம் வரும். இந்த வழிமுறையை நம்ம சரி செய்யணும்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஸோ விவசாய சங்கம், விவசாயத்தை நம்ம இதை பத்தி கேட்டோம்னா ஏஐ வந்து எங்களுக்கு ரொம்பவே புதுசு, ஸோ இது வந்து ரொம்ப தயக்கமாக தான் இருக்குன்னு சொல்லி இவங்க சைடில் ஒரு தரப்புல இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூகுள்லயோ நம்ம நிறைய யூடியூப்ல நிறைய எடுத்துட்டோம்னா எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் வருது. இதில் எது நம்பகத்தன்மையானது அப்படின்னு சொல்லி எனக்கு நம்புறதுக்கு ரொம்ப குழப்பமாக தான் இருக்கு. இதுக்காகவே தனிப்பட்ட முறையில் ஒரு வழிமுறையை நீங்க கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் சொல்லி இவங்க சைட்ல இருந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நாளைக்கு ஒரு விஷயத்தை பண்ண போறோம் அப்படின்னா இந்த சம்மந்தப்பட்ட பாஸ்ட்ல என்ன பண்ணியிருப்போம், அதாவது இந்த கடந்த காலத்தில் எப்படி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆயிருப்போம் அந்த டேட்டாவை எடுத்து நாளைக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஏஐனாலே அப்படின்னா டேட்டா தான். ஸோ டேட்டாவை பாஸ்டில் டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டா மூலமாக நாளைக்கு என்ன பண்ணலாங்க தான் ஏஐ. ஸோ இப்படிப்பட்ட ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன் கொண்டு வந்து ஃபார்மர்ஸ், அதாவது ஃபார்மிங்கை, அந்த விவசாயத்தை டெவலப் பண்ணலாம் சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. கல்வித்துறை இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் வந்து நிறைய வாய்ப்புகள் இருந்தாலுமே அந்த வாய்ப்புகள் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரது இல்லை. என்னதான் வந்து நிறைய டிஜிட்டல் மூலமா நிறைய வாய்ப்புகள் இருந்தாலுமே கரெக்டான முறையில் போய் சேர மாட்டேது. இது வந்து கரெக்டான முறையில் போய் சேரணும், இதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம எல்லாருமே எடுக்கணும்னு சொல்லி கல்வித்துறையில இருந்து சில தரப்புகள் வந்து அவங்க கோரிக்கையை வைக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன உதவிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனியன் பட்ஜெட் 2026-27 வெளியிட்ட பாரத் விஸ்தார் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்ல வந்து நிறைய டேட்டா வந்து, அதாவது ப்ரீவியஸா இருக்கிற எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கரெக்டான முறையில் வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறனால அந்த விளைச்சலை வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு வசதி வந்து இந்த பாரத் விஸ்தார் ஆப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான அந்த அட்வைசஸ் கொடுக்கறனால இந்த விவசாய சம்மந்தப்பட்ட இந்த ரிஸ்க் வந்து கம்மி செய்யப்பட்டு விளைச்சலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து பாரத் விஸ்தார் ஆப்பில் வந்து இருப்பதாகவும் இவங்க சொல்கிறாங்க. கிசான் இ மித்ரா அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் எனபிள்டு ஏஐ பவர்ட் சேட்பாட் இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2023 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 ரீஜனல் லாங்குவேஜில் வந்து இது இயங்கிட்டு இருக்கு. டிசம்பர் 2025 டேட்டா படி 93 லட்சம் குறிஸ், அதாவது இந்த விவசாயிகள் கேட்பாங்களா டவுட்டாக கேட்பாங்களா, அப்படி 93 லட்சம் கொரிஸ் வந்து இந்த கிசான் இ மித்ரானால சால்வ் செய்யப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாங்க. இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2019 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். வருஷத்துக்கு ஒரு விவசாயிக்கு வந்து 6000 வந்து டைரக்டா அவங்க அக்கௌண்ட்லேயே சேர்ற மாதிரி வந்து கொடுக்குற ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம். இது வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க. 2000 வச்சு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக கூட நியூஸ் பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு மந்த் முன்னாடி நியூஸ் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. இந்த பிஎம் கிசான் சம்மந்தப்பட்ட அந்த வருமானம், அந்த நிதி வந்து ஒவ்வொரு விவசாயம் அந்த அக்கௌண்ட்லேயே வந்து சேர்ந்துச்சு சொல்லி நியூஸ் ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன். ஸோ இப்படி வந்து ஒரு 6000 ரூபாய் மதிப்பிலான அந்த ஸ்கீம் வந்து வருஷத்துக்கு ஒரு விவசாய அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இது.
அப்புறம் வந்து என்பிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் பெஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2024 முழுக்க முழுக்க ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட சிஸ்டம். இது மெயினாக எதுக்குன்னா, நான் ஏற்கனவே ஒரு விஷயம் பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது கிட்டத்தட்ட 2025 $36 பில்லியன் மதிப்பிலான இந்த விளைச்சல் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. எதனால பாதிக்கப்பட்டுச்சுன்னா, பூச்சிகளால பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இதை சரி செய்ய ஒரு இமேஜ் மூலமா ஒரு பயிரோட இமேஜ் எடுத்து அப்லோட் பண்றது மூலமா அந்த பயிரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு டேட்டாவை கொடுத்து அந்த விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த விவசாயத்தை சரியான முடிவு எடுக்கிறது மூலமா இந்த பூச்சிகள் மூலமா அந்த அழிவுகள் ஏற்படுதுல அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மூலமா அந்த என்பிஎஸ்எஸ் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏஐ மூலமா மன்சூனை ஃபோர்காஸ்ட் பண்றது. மன்சூனால அந்த மழை பொழிவு ஒரு விவசாயத்துக்கு முக்கியமா பார்க்கப்படுது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மழை பொழிவு தான். இதை வந்து ஒரு ஏஐ பேஸ்டு பைலட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எது கூட இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் கூட இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எத்தனை வருஷம் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 வருஷம் ஹிஸ்டாரிக்கல், அதாவது மழை பொழிவுக்கான டேட்டாவை யூஸ் பண்ணி நாளைக்கு எப்படி இது அமையும் சொல்லிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷனை மெசேஜ் மூலமா கிட்டத்தட்ட 3.88 கோடி விவசாயிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மெசேஜ் மூலமா கிட்டத்தட்ட 51-52% விவசாயிகள் வந்து அந்த பிளான்டேஷனை மாற்றி அமைச்சிருக்காங்க. அப்படி மாற்றி அமைச்சனால அதுக்கான விளைச்சலும் இன்க்ரீஸ் ஆனதாகவும் தரவுகள் சொல்லப்படுது. அப்புறம் அக்ரிஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட். டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன்ல ரொம்ப ஒரு முக்கியமான காம்பவுண்டா பார்க்கப்படுது. இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயிக்கான ஒரு ஐடி கார்டு மாதிரி, ஒரு ஆதார் கார்டு மாதிரி இது ஒரு ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டில் இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட அப்புறம் வந்து லேண்ட் இதுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். 2026-27 எவ்வளோ டார்கெட் ஐடிஸ் வந்து டெலிவர் பண்ணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 11 கோடி விவசாயிகளுக்கு வந்து இந்த ஐடிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 7.63 விவசாயிகளுக்கு வந்து ஐடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 1.93 விவசாயிகள் வந்து பெண் விவசாயிகள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஐடி கார்டு மூலமாக தான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணுற வசதியும் இதில் இருக்கு. அப்புறம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இது ஒரு ஸ்கீம். இது எதுக்கான ஸ்கீம் அப்படின்னா ஒரு நிவாரணம் மாதிரி, அதாவது இயற்கை மூலமா மழை மூலமா பாதிக்கப்படும்ல, அந்த விளைச்சலாம் பாதிக்கப்படும்ல, அந்த விளைச்சலுக்கு சில இழப்பீடுலாம் இருக்கும். அந்த இழப்பீடை சரி செய்யறதுக்காக ஒரு நிவாரணம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கான ஸ்கீம் தான் இது. இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் இது வந்து சரியான முறையில் விவசாயிக்கு போய் சேரணும். இதான் வந்து முக்கியமான கோரிக்கையா இருக்கு. ஏன்னா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் உதவிகள் எல்லாமே கவர்மெண்ட் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலுமே அது எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரணும். அதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. ஏன்னா வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்தியாவில் 150 மில்லியன் ஃபார்மர்ஸ் அதிகமான விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே கரெக்டான முறையில் எல்லா பெனிஃபிட்ஸும் போய் சேரணும். அந்த ஒரு வாய்ப்புகள் நிறைய இருந்தாலுமே அந்த விழிப்புணர்வு கம்மியாக இருந்தனால சரியான முறையில் போய் சேர மாட்டுது. அப்படி சேர்ந்தா மட்டும்தான் எல்லா விவசாயிகளும் சரியான ஒரு நன்மையை பெற முடியும். இந்த வீடியோவில் விவசாயியை பற்றி பார்த்தோம், விவசாயம் பற்றி பார்த்தோம், அப்புறம் ஏஐ மூலமாக என்ன பண்ணலாம், இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஏன்னா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருந்தாலுமே கவர்மெண்ட் மட்டும் தான் இதுக்கான ஸ்டெப் எடுத்து விவசாயிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு இல்லை. நம்ம மாதிரி பப்ளிக் வந்து இந்த யூடியூப்ஸ் மூலமாக நிறைய அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஏற்கனவே பார்த்தோம்ல, விவசாயிகள் வந்து யூடியூப்ஸ் பார்ப்பாங்க, அந்த கூகுள் மூலமாக படிக்கிறத விட அந்த யூடியூப்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து நம்ம மாதிரி பப்ளிக் வந்து சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி கொடுத்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு மாதிரி யூடியூப்ஸ் மூலமாக நிறைய ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய இது வந்து நம்மளும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா வந்து விவசாயிகள் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 20% விவசாயிகள் மட்டும் தான் டிஜிட்டல் மூலமா அதை பயன்படுத்தி விவசாயத்தை யூஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரிய மாட்டேது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு பயமும் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ல இருந்து ஒரு பாரம்பரிய வழிமுறையில இருந்து இயற்கையான வழிமுறையில இருந்து திடீர்னு வந்து ஏஐ மூலமா போகும்போது அதுக்கான ஒரு பயம் பதற்றம் எல்லாமே இருக்கனால ஒரு தயக்கம் இருக்கனால இதுக்கான விழிப்புணர்வு உங்களுக்கு போய் சேர மாட்டேது. இந்த ஒரு கோரிக்கையும் இருக்கு. ஏன்னா சரியான முறையில் வந்து விவசாயிகளுக்கு போய் சேரணும். விவசாயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாட்டின் முதுகெலும்புன்னு பேசப்படுற அந்த விவசாயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் சாப்பாடும் தண்ணி வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு தேவைதான். அதனால கண்டிப்பா மக்களுக்கும் விவசாயத்தை பத்தியும் கண்டிப்பா விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும். என்னதான் வந்து இந்த ஏஐ வந்து உள்ள கொண்டு வந்தாலுமே அதுக்கான ரிஸ்க்கும் நிறையவே ஜாஸ்தியா இருக்கு. இப்பதான் வந்து படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். இப்போ ஏஐலாம் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிட்டா மொத்த டேட்டாவும் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால இதனாலையும் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. அதெல்லாம் வந்து போக போக சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். மக்களுக்கும் வந்து சரியான விழிப்புணர்வு வந்து வேணும். அந்த விழிப்புணர்வை நம்மளை கற்றுக்கிட்டாலும் சரி, அந்த விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பொறுப்பும் நம்ம கிட்டே இருக்கு. ஸோ அதனால விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை நம்ம கற்றுக்கிட்டு சரியான முறையில் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு போய் சேர்த்தா மட்டும்தான் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு இன்க்ரீஸ் ஆகும்.